அம்மா குழம்பு கொஞ்சம் தண்ணியாவே வைமா. இல்லத்த அப்படி வேணாம், எங்க வீட்டுல வேற மாதிரி பண்ணுவாங்க, அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று சொன்னா மதிக்கிறாளா? சத்யா துணி துவைக்கிறதுக்கு நிறைய இருக்குமா, கொஞ்சம் கூட வாமா. இல்லைங்க அத்தை, எனக்கும் டயர்டா இருக்கு, நீங்களே துவைச்சிருங்க. உடம்பு முடியல கண்ணு, நீயே துணி துவைச்சிடுறியாம்மா? சரிங்க அத்தை, நான் பண்ணிடுறேன். இன்னைக்கு நைட்டு நீயே சமைச்சிடுறியாம்மா? சரிங்க அத்தை, நான் சமைச்சிடுறேன். வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிருமா. அச்சோ இல்லத்த, நானும் அவரு வெளியே கிளம்பிட்டோம். சரி இருங்க அத்தை, நான் பண்ணி கொடுத்துட்டே போறேன். சரிம்மா. சத்யா, ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் அம்மா மேலே பாசமாக இருப்ப, என்ன சொன்னாலும் கேட்ப. இப்போலாம் ஒரு மாதிரியாக நடந்துக்கிற, என்னாச்சு உனக்கு? என்னம்மா துவைச்சிருக்க? துணியில அழுக்கே போல. என்னம்மா சமைச்சிருக்க? நல்லாவே இல்லை. என்ன நல்லாவே கிளீன் பண்ணலையாட்டிருக்கு. எங்க வேலையை விட்டுட்டு உங்களுக்காக ஒன்று பண்றப்போ அது பாராட்டலனா கூட பரவாயில்ல, ஆனா அது குறை சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிம்மா. அதனால தாங்க அதை பண்ணி நான் கெட்ட பேர் வாங்குறதுக்கு அது பண்ணாமலே கெட்ட பேர் வாங்கிடலாம் போல.